ரெபேக்கால எடுத்துங்க. முதல்ல என்ன நடந்துச்சு? 2 பிள்ளை முட்டினோன்னு எங்க ஓடினா? தேவ சமத்துக்கு ஓடுனா. ஆண்டவரே 2 பிள்ளை முட்டி இருக்க, என்ன சொல்ல? ஏசாவை நான் இப்படி வெறுக்கிறேன், அவன் இப்படி இருப்பான், யாக்கோபை நான் ஆசீர்வதித்திருக்கேன், அவன் மேல ஆசீர்வாதம் வரும் என்று சொல்லி தேவன் சொன்ன சந்தோஷமா வீட்டுக்கு வந்தா. ஆனா வீட்டுக்கு வந்தோன்னு காரியம் தலைகளாய் மாறியது. என்ன நடந்தது? என்ன நடந்தது? ஏசாவை கூப்பிட்டு அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு? ஆசீர்வதிக்கப்படுறேன்னு சொன்னா. உடனே இவன் என்ன பண்ணியிருக்கணும்? ரெபேக்கா நல்லா சொல்லுங்களேன், என்ன பண்ணியிருக்கணும்? திருப்பி எங்க போயிருக்கணும்? தேவ சன்னதிக்கு போயிருக்கணும். தயவு செய்து பிரச்சனை வரும்பொழுது நியாயம் செய்து உங்க சிந்தை என்ன பண்ணிடாதீங்க, யூஸ் பண்ணிடாதீங்க. அந்த தாய் ஞானம் இல்லாமல் நடந்தது நிமித்தம் அந்த 2 பிள்ளைகளுக்குள்ள பகை வந்தது. அல்லேலூயா. கடைசி வரைக்கும் யாக்கோபு போராடி கொண்டே இருக்கிறான். மாமன் 10 முறை சம்பளத்தை ஏமாற்றினான். ராகேலை கொடுப்பேன் என்று சொல்லி 7 வருடம் நீ வேலை செய் என்று சொன்னான். லேயாளை ஏமாற்றி கொடுத்தான். திருப்பி ராகேலுக்காக இன்னொரு 7